கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 12/6/2025 வியாழக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலைப் போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன். I will remain quiet and will look on from my dwelling place like shimmering heat in the sunshine, like a cloud of dew in the heat of harvest. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி இந்த புதிய நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல வார்த்தை, நான் வாசஸ்தலத்திலிருந்து, சியோனிலிருந்து, உன்னதத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து நான் உங்களை கண்ணோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி கண்ணோக்கி பார்க்கிறாராம் ஆண்டவர்? ஒரு பயிர் விளைந்து வரக்கூடிய நேரத்திலே அந்த அதிகால வேளையில் அதன் மேல் படுகிறதான வெயில், கால வேளையில் படுகிறதான வெயில் எப்படி அந்த பயிர் நிலத்திற்கு அமைந்திருக்கிறதோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்ப்போடு இருக்கிற பயிரின் மேல் அந்த வெயில் படும் பொழுது அது தன்னுடைய பக்குவம் அடைகிறது, பருவம் அடைகிறது, முதிர்ச்சி அடைகிறது. அதை போலவும் ரெண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அதிகமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தை போலவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஆண்டவர் ஒரு குளிர்ச்சியாக சமாதானத்தை உண்டாக்கக்கூடிய விதத்தில், ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலவேளையில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து, நிம்மதி இழந்து, இந்த பிரச்சனை என் மனதை போட்டு அலக்கழித்து கொண்டிருக்கிறது, இந்த குறிப்பிட்ட பிரச்சனையினாலே நான் மிகவும் சோர்ந்து போய் இலக்கரித்து போய் நிற்கிறேன், மனதிற்கு ஒரு நிம்மதியே இல்லை என்று சொல்லுகிறதான போராட்டத்தோடு கூட நீங்கள் இந்த காலவேளையில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? ஏன் எனக்கு இந்த கால வேளை வருகிறது? ஒரு புதிய நாளை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த நாளுக்கான பிரச்சனை எனக்கு எப்படி இருக்குமோ என்று சொல்லுகிறதான கலக்கத்தோடு கூட இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன். கர்த்தருடைய வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கிறது, சியோனில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானாதி வானம் கொள்ளாத தெய்வம், ஒத்தாசை கொடுக்கக்கூடிய பர்வதத்திலிருந்து ஹல்லேலூயா உங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற் கால வெளிச்சத்தை போல் இருப்பார். நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், ஒரு பயிர் அது விளைச்சல் ஆகக்கூடிய நேரத்தில் அது பக்குவம் அடைவதற்கு அந்த விடியற் காலத்தில் வருகிறதான வெயில் அந்த பயிர் நிலங்களுக்கு வேண்டியதான ஊட்டச்சத்தை, வேண்டியதான எல்லா விதமான சத்து பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கும் அது காரணமாய் அமைகிறது. அதே போல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சூரியனுடைய விடியற் கால வெளிச்சத்தை போலவும் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீதியின் சூரியன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரீமால் தூண மேரிபி அந்த லமுன் மல் தோரோ லிக்கன் தரமன் மஹந்த ரபல் பத்துன். வாழ்க்கை இருண்டு போச்சு நினைக்காதீங்க ஐயா. அம்மா, வாழ்க்கை இருண்டு போச்சு, என்னோட வாழ்க்கையே
ஒரு இருளான வாழ்க்கை போல் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு நான் உங்களுக்கு விடியற்கால வெளிச்சத்தை போல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த விடியற் காலத்தின் வெளிச்சம் நமக்கு அநேக நேரத்தில் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு சமாதானத்தை உண்டாக்குகிற விதமாய், நமக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் உண்டாக்காது. அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதாகத்தான் அமைந்திருக்கும். இன்றைக்கு இந்த கால வேளையிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் பெருகுவதாக என்று நான் சொல்லுகிறேன். ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் யார்? கர்த்தர் அன்றைக்கு எழுத்தின்படி உள்ள இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஓசியா சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு அதே தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலாகிய உனக்கு, இஸ்ரவேலாகிய உங்களுக்கு, ஹல்லேலூயா, என் மகனாகிய என் மகளாகிய உங்களுக்கு, ஹல்லேலூயா, நான் பனியை போல் இருப்பேன். நம்மை பார்த்து லீலி புஷ்பத்தை போல மலரும்படியாகவும் லீபனோனை போல் வேரூன்றி நிற்கும்படியாகவும் நமக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவேளையிலும் இந்த கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுக்கு எப்படி படுகிறது, உங்கள் மேல் எப்படி அது உதிக்கிறது என்று சொன்னால், அந்த வசனமானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உபாகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல் என் வசனம். இந்த காலவேளையிலே அழகிய விதத்தில் ஒரு சமாதானமான ஒரு வார்த்தையோடு கூட ஆண்டவருடைய அந்த உபதேசம், கர்த்தருடைய வசனம் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் என் தேவனாகிய கர்த்தர் இறங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர், நம்மை கண்ணோக்கி பார்க்கக்கூடிய ஆண்டவர், உங்களிடத்தில் மறுபடியும் உறுதி செய்ய விரும்புகிறார். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். I am concerned for you and will look on you with favor. உங்கள் மேலே நான் இரக்கமாக இருப்பேன், உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் இரக்கமாக இருந்து உங்களை கண்ணோக்கி வழி நடத்தி காப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பனியை போல் இருப்பேன், விடியற் கால வெளிச்சத்தை போல் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நான் உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்கிறீங்களே, ஹல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சூழ்நிலைகள் வழியாகத்தான் நாங்கள் கடந்து வருகிறோம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிடுகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லுகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன வார்த்தைகளின்படி ஹல்லேலூயா, வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, சியோனிலிருந்து, பரம வாசஸ்தலத்திலிருந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுறோம். இந்த நாளையும் எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கடந்த ஒரு சில நாட்களாக நாங்கள் ஜெபிக்க தவறின, வாழ்த்து தவறின ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தனித்தனியாய் ஆசீர்வதித்து இந்த நாளையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு கூட இந்த நாளுக்குள்ளே மகிழ்ச்சியோடு கூட ஹல்லேலூயா அவர்கள் கடந்து செல்ல, வேலைகளுக்கு அல்லாவிட்டால் ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு கடந்து செல்ல, ஊழியங்களுக்கு கடந்து செல்ல, தங்களுடைய பணிகளை நிறைவேற்ற ஹல்லேலூயா கர்த்தர் கிருபை பாராட்டும்.
எங்கள் தேவனாய் கர்த்தர் அவ்விதமாய் செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் bless you all. Amen. Amen. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக.